நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. ஒரு சில மணித்துளிகள் இதோ நம் முன் வீற்றிருக்கும் நமது தேவனாகிய நற்கருணை நாதனை நாம் உற்று நோக்குவோம். எந்த ஒரு கவனத்திற்கு சிதறலுக்கும் இடம் கொடாமல் அவரை மட்டுமே நாம் உற்று நோக்குவோம். எந்த ஒரு பராக்குகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். அவரை மட்டுமே நாம் உற்று நோக்குவோம். அவரை மட்டுமே நாம் பார்ப்போம். நம்முடைய கண்கள் அவரை மட்டுமே பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மை பார்க்கக்கூடிய தேவனாக, காண்கின்ற தேவனாக இதோ நம் மத்தியில் வீற்றிருக்கின்றார். அவரை மட்டும் பார்ப்போம். எல்லோரும் வாயை திறந்து இயேசுவே என்று அவருடைய திருநாமத்தை நாம் சத்தமாக இயேசுவே 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 சத்தமாக அவருடைய நாமத்தை மட்டும் நாம் சத்தமாக இயேசுவே இயேசுவே என்று சத்தமாக நாம் இதோ நம் ஒவ்வொருவரையும் பார்க்கக்கூடியவர், இதோ நம் ஒவ்வொருவரையும் என்று தொடர்விருக்கின்றார். இதோ சோதனையிலும் வேதனையிலும் இதோ நாம் ஒவ்வொரு நாளும் நாம் படக்கூடிய அனைத்து சோதனைகளிலிருந்தும் அனைத்து வேதனைகளிலுமிருந்தும் இதோ நம் கண்ணீரை துடைப்பதற்காக வந்திருக்கின்றார். இதோ நாம் அவருடைய நாமத்தை சத்தமாக கூப்பிடுவோமாக. இயேசுவை நம் வாயை திறந்து கூப்பிடுவோமாக. இயேசுவே அப்பா, இயேசுவே இயேசுவே அப்பா, நீர் எம் மக்களை நீர் உமது திரு கரத்தினால் தொடும் அப்பா. இதோ நீர்தான் எங்களுடைய பலமாக இருக்கின்றீர் அப்பா. நீர்தான் எங்களுக்கு குணப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கின்றீர். இயேசுவே சத்தமாக வாயை திறந்து இயேசுவே இயேசுவே அப்பா, நீர் என்னை பாரும் அப்பா. அப்பா, நான் உன்னை பார்ப்பதற்காக, உன்னை தொடுவதற்காக, உன்னை காண்பதற்காக நான் ஓடோடி வந்திருக்கிறேன். இயேசுவே நீர் என்னை பாரும் அப்பா. இயேசுவே 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 சத்தமாக வாயை திறந்து வாயை திறந்து இரண்டு கரங்களையும் உயர்த்திய வண்ணமாறு, இரண்டு கரங்களையும் உயர்த்திய வண்ணமாறு இயேசுவின் நாமத்தை வாயை திறந்து நாம் சொல்லுவோம். இதோ எசேக்கியா அரசன் நோயினாலே கஷ்டப்பட்டு வேதனை பற்றி இருக்கும் பொழுது எசையா இறைவாக்கினர் ஓடி வருகிறார். எசேக்கியா, இதோ உன் வாழ்நாள் முடிந்தது,
நீ சாக போகின்றாய், இதோ நீ கல்லறைக்குள் செல்ல போகின்றாய் என்று சொல்லும் பொழுது எசேக்கியா அரசன் அழுது புலம்புகிறார். அதுவும் சுவர் பக்கமாக திரும்பி அழுகிறார். ஏன் சுவர் பக்கமாக திரும்புகின்றார்? தன்னுடைய கண்ணீரை மனிதர்கள் பார்க்க வேண்டாம், தன்னுடைய கண்ணீரை கடவுள் மட்டுமே பார்ப்பார். இதோ அவருடைய கண்ணீரை ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் எசேக்கியா அரசனிடம், எசேக்கியா, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் பார்த்தேன். எசேக்கியா அறிவிக்கிறார், இறைவாக்கினர் ஓடி வரார். எசேக்கியா, இதோ நீ நலம் பெற்றாய், உன்னுடைய வாழ்நாள்களில் நான் 15 ஆண்டுகளை கூட்டுவேன் என்று எசேக்கியா அரசனுக்கு தன்னுடைய வாழ்நாட்களில் 15 ஆண்டுகளை அவர் கூட்டுகின்றார். இதோ இந்த இயேசு நமது வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகின்றார். யாரெல்லாம் கண்ணீர் விட்டு அழுகிறார்களோ, திருப்பாடல் 56:8 நாம் வாசிக்கின்றோம், நான் உங்கள் கண்ணீரை பார்க்கின்றேன், உங்களது ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் நான் தோற்பைகளில் சேர்த்து வைத்திருக்கின்றேன். இதோ பிரியமானவர்களே, நமது கண்ணீரை இயேசுவின் காலடியில் நாம் போடுவோம். அவர் ஒருவரே நம் கண்ணீர்களை தோற்பையில் சேர்த்து வைத்து நமக்கு பதில் தரக்கூடியவர். தயவு செய்து அவர் பார்க்கிறார், இவர் பார்க்கிறார், அவர்கள் பார்க்கிறார்கள், என்னை கேலி செய்வார்கள் என்று இல்லாமல் உங்களது கண்ணீரை அவரிடம் நீங்கள் சமர்ப்பியுங்கள். இதோ ஆகார் ஓடி போகும் பொழுது, அதுவும் கை குழந்தையோடு ஓடி போகின்றார். சாராவிடமிருந்து தப்பித்து ஓடி போகின்றார். ஆண்டவர் அவரிடம் கேட்கின்றார், அம்மா சாரா, ஆகார், நீ எங்கு ஓடி போகின்றாய் என்று. அப்பா, சாரா என்னை துன்புறுத்துகிறார், என்னால முடியல, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, ஒவ்வொரு நாளும் நான் நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன், என்னால முடியலப்பா என்று தப்பித்து ஓடி வருகிறேன் என்று சொல்கின்றார். ஆனால் ஆண்டவர் அவரது கண்ணீருக்கு பதில் சொல்கின்றார். இன்றும் அந்த இடத்திற்கு பெயரானது கண்ணீரை காண்கின்ற தேவன் என்று அந்த இடத்திற்கு பெயர் சூட்டுகிறார்கள். இதோ பிரியமானவர்களை, உங்கள் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் காண்கின்ற தேவன் இதோ வந்திருக்கின்றார். நம் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களையும், இதோ நமது அழுகுரலையும் கேட்கக்கூடிய தேவன் நமது முன் வீற்றிருக்கின்றார். அனைவரும் எழுந்து நிற்போம். அனைவரும் எழுந்து நின்று நமது கரங்களை அசைத்து, இதோ விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே என்ற பாடலை நாம் இதோ நமது ஆண்டவருக்கு சமர்ப்பிப்போம். நமது இரு கரங்களையும் உயர்த்திய வண்ணமாறு கரங்களை தட்டி, தகப்பனே, இதோ நீர் எங்கள் விண்ணப்பங்களை கேட்டருளும், எங்களது கண்ணீர்களை நீர் துடைத்தருளும். இதோ நாம் இந்த பாடல் குழுவினரோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். அனைவரும் கரவொலி எழுப்பி சத்தமாக வாயை திறந்து சத்தமாக வாயை திறந்து சத்தமாக என் கண்ணீரை காண்பவர், சத்தமாக வாயை திறந்து, யாரெல்லாம் வாயை திறந்து பாடுகிறீர்களோ, இதோ உங்கள் அருள்குரலை கேட்கக்கூடிய தேவன். வாயை திறந்து, அப்பா நீர் எங்களை பாரும் அப்பா, அப்பா நீர் என் கண்ணீரை காணும் அப்பா, நீர் இதோ நீர் எங்களை குணப்படுத்த வருகின்றீர் அப்பா, நீர் என் கண்ணீர், அப்பா நீர் என்னை பாடும் அப்பா, ஏசையா நீர் என் கண்ணீரை பாரும் அப்பா. இதோ அஞ்சாதே மகளே, நான் உன் கண்ணீரை காண்கின்றேன், நீ கேட்கக்கூடிய குரலுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல போகிறேன். இதோ இன்று நாம் குறிப்பாக
யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வேதனை எறுகிறார்களோ அப்பா, இதோ குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் நபர்களை மக்கள் கேள்வி கேட்கும் பொழுது நரக வேதனை அனுபவிக்கிறார்கள். இதோ தகப்பனே, இதோ எங்கள் பங்கிலே குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவதியுறும் ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்கள் விண்ணப்பங்களை கேட்டருளும், எங்கள் கண்ணீரை நீர் காண்பித்தருளும். அப்பா, நீர் எவ்வாறு எசேக்கியா அரசனை குணப்படுத்தினீரோ, நீர் எவ்வாறு ஆகாரின் கண்ணீரை நீர் கண்டீரோ, நீர் எவ்வாறு சூசனாவின் கண்ணீரையும் நீர் கண்டீரோ, அதே போல அப்பா இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் பார்த்தருளும். இதோ நீர் எங்கள் கண்ணீருக்கு நீர் செவி சாய்த்தருளும். அனைவரும் சத்தமாக இதோ பாடல்கள் குழுவினோடு கரவொலி எழுப்பி நாம் பாடுவோம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இயேசுவால் மட்டும்தான் கூடும், இயேசுவால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். இயேசு மட்டும்தான் அதிசயம் செய்யக்கூடியவர். இயேசு மட்டும்தான் உன் கண்ணீரை காண்கின்றார். இயேசு மட்டும்தான். ஏசப்பா, நீர் என் கண்ணீரை காடும் அப்பா. அப்பா, உம்மால் மட்டும்தான் கூடும், உம்மால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும், உம்மால் மட்டும்தான் அப்பா நீர் என் கண்ணீரை துடைக்கக்கூடிய தேவன். என் கண்ணீர்களை சோர்வையில் சேர்த்து எனக்கு பதில் தரக்கூடியவர், எனக்கு சுகம் தரக்கூடியவர், எனக்கு குழந்தை பாக்கியத்தை நீர் அருளக்கூடியவர். அப்பா, இதோ எங்கள் பங்கிலே ஒவ்வொரு நாளும் வேதனையுற்று குழந்தை பாக்கியம் இல்லாமல் அழுது கொண்டிருக்கும், புலம்பிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு திருமண தம்பதிகளையும் நீர் பார்த்தருளும் அப்பா. அப்பா, தயவு செய்து அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தருளும் அப்பாராம். இதோ இந்த உலகம் அவர்களை தரக்குறைவாக பார்க்கும், இதோ இந்த உலகம் அவர்களை ஏளனமாக பார்க்கும். ஒவ்வொரு நாளும் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது நரக வேதனையை அனுபவிக்கிறார்கள். அப்பா, தயவு செய்து இதோ என் பங்கிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் வேதனையுறும் ஒவ்வொரு குடும்ப தம்பதிகளையும் ஆசீர்வதியும் அப்பா. அப்பா, தயவு செய்து இதோ நீ சாராளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீர், ராகேலுக்கு நீர் குழந்தை பாக்கியத்திற்கு கொடுத்தீர், அந்நாளுக்கு நீர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீர். அப்பா, இதோ என் பங்கிலே ஒவ்வொரு நாளும் அவதியுறும் இவர்களுக்கு நீதாமை தகப்பனே குழந்தை பாக்கியத்தை கொடுத்தருளும் அப்பா. அனைவரும் கரவொலி எழுப்பி சத்தமாக வாயை திறந்து நாம் பாடுவோம். நம் பங்கிலே இருக்கக்கூடிய குழந்தை இல்லாத நபர்களுக்காக நாம் மன்றாடுவோம். வாயை திறந்து நாம் இந்த பாடலை பாடுவோம். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அப்பா நீ தொடும் அப்பா. இயேசுவே, அதிசயம் செய்யக்கூடிய தேவன் இதோ நம்ம ஒவ்வொருவரையும் தொடுகின்றார். இதோ இன்று நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதிசயம் செய்து கொண்டிருக்கின்றார். நம் ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் கேட்கின்றார். இதோ உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கின்றார். 2 கரங்களையும் உயர்த்துங்கள் அப்பா. இதோ நாங்கள் எங்களை உம்மிடம் முழுமையாக சரணடைகின்றோம் அப்பா. நீர் எங்களை தொடும் அப்பா. இதோ அதிசயங்களை செய்யக்கூடியவர் நம்மை தொடுகின்றார். உங்கள் கண்ணீர்களை அவருக்கு சமர்ப்பியுங்கள். இதோ இதோ உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கின்றார். கண்களை மூடுங்கள். ஒவ்வொருத்தரும் நம்முடைய கண்களை மூடி அவருடைய தொடுதலை உணருங்கள். இதோ தொட்டு கொண்டிருக்கின்றார். இதோ நம் ஒவ்வொருவரையும் தொடுகின்றார். இதோ தொட்டு கொண்டிருக்கின்றார். நாம் இருக்கக்கூடிய இடத்திலே வருகின்றார். நம் முன்னாடி நின்று கொண்டிருக்கின்றார். நம்மை 2 கரங்களினாலும் இதோ கண்ணீரை காண்கின்ற தேவன் நம்மை தொடுகின்றார். இதோ நமது உள்ளத்திலே இருக்கக்கூடிய கசடுகளை, நமது உள்ளத்திலே இருக்கக்கூடிய பாவங்களை, அழுக்கை அவர் தொட்டு குணப்படுத்துகின்றார். இதோ நமது தலையை தொடுகின்றார். இதோ நமது தலையிலே இருக்கக்கூடிய தவறான எண்ணங்கள்
நமது தலைவலி, இதோ கண்வலி, காது வலிகள், அனைத்து வலிகளிலிருந்தும் நம்மை இன்று குணப்படுத்துகின்றார். இதோ நமது கரங்களை தொடுகின்றார். அப்பா, இதோ கை வலிகளினாலே, மூட்டு வலிகளினாலே, விரல் வலிகளினாலே இதோ அவதியுறு கொண்டிருக்கும் இதோ ஒவ்வொருவருடைய கரங்களையும் அவர் தன்னுடைய திரு கரங்களால் தொட்டு குணப்படுத்துகின்றார். இதோ நம்முடைய இதயத்தை தொடுகின்றார். இதோ நமது இதயத்தில் இருக்கக்கூடிய கல்லான இதயத்தை எடுத்து சதையாலான இதயத்தை பொருத்துகின்றார். இதயத்தில் இருக்கக்கூடிய வஞ்சகம், அகந்தை, தலைகணம், பொறாமை குணம், ஏளன பார்வை எல்லாவற்றையும் தூக்கி எறிகின்றார். இதோ நமது இதயத்தை தொடுகின்றார். இதோ நமது வயிற்றை தொடுகின்றார். நண்பர்களே, பிரியமானவர்களே, நமக்கு தெரிந்த திருமண தம்பதிகள், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை சற்று நாம் நினைத்து பார்ப்போம். இதோ நமது பங்கிலே பல்வேறு நபர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவதியுற்று கொண்டிருக்கிறார்கள். இன்று ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு ஒரு தீர்வை தருகின்றார். அவர்களுடைய வயிற்றை தொடுகின்றார். அப்பா, நீர் தொடுமப்பா. நீர் ஒருவரே அதிசயங்களை செய்யக்கூடியவர். அப்பா, ஒவ்வொருத்தரும் கண்ணீரினால் அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்பா, ஒவ்வொரு நாளும் நீர் அதிசயம் செய்ய மாட்டீரா, நீர் அற்புதங்கள் செய்ய மாட்டீரா என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பா, தயவு செய்து இதோ குறிப்பாக எமது பங்கிலே, எங்கள் புனித சூசையப்பர் போரீர் பங்கிலே இருக்கக்கூடிய குடும்ப தம்பதிகளை ஆசீர்வதியும். அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நீர் அளித்தருளும். அப்பா, இதோ நமது கால்களை தொடுகின்றார். இதோ கால் மூட்டுகளை தொடுகின்றார். நமது எலும்புகளுக்கு வலுவூட்டுகின்றார். இதோ இயேசு நம்மை முழுமையாக தொடுகின்றார். ஒரே ஒரு தடவை அந்த விண்ணப்பத்தை கேட்பவரே என்ற வரியை மட்டும் நாம் பாடுவோம். சத்தமாக, வாயை திறந்து சத்தமாக நாம் பாடுவோம். விண்ணப்பத்தை வாயை திறந்து சத்தமா, என் கண்ணீரை காண்பவர் அப்பா தொடும். அப்பா, இதோ சுகம் தாரும். அப்பா, இதோ அப்பா நீ தொடும். அப்பா, எங்களுக்கு சுகத்தை அளித்தருளும். அப்பா, அப்பா நீ தொடும். அப்பா, அப்பா இயேசப்பா, இயேசுவே, 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 அப்பா இயேசுவே, 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 இயேசுவே. அனைவரும் அமரவும். ஒரு 5 நிமிடம் இதோ விவிலியத்தில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவதியுற்றார்களோ, குழந்தை பாக்கியம் இல்லாமல் வேதனையுற்றார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை தருகின்றார். அவர் எப்படி குழந்தை பாக்கியத்தை தருகிறார் என்று விவிலியம் நமக்கு ஒரு அழகான பாடத்தை புகட்டுகின்றது. குழந்தை பாக்கியம் என்பது பெண்களுக்கு மட்டுமா? சொல்லுங்க. குழந்தை பாக்கியம், குழந்தை இன்மை என்பது பெண்களுக்கு மட்டும்தானா? பெண்களுக்கு மட்டும்தானா? ஆனால் இந்த சமுதாயத்தில் யாரை தவறாக பேசுகிறார்கள்? குழந்தை இல்லை என்றால் யாரை தவறாக பேசுகிறார்கள்? பெண்களை மட்டும்தான் தவறாக பேசுகிறார்கள். வீட்டில் இருக்கக்கூடியவர்களே, மாமியாரே மருமகளை ஏளனமாக பார்க்கிறார்கள். பார்க்கிற பார்வையை ரொம்ப அசிங்கமான பார்வையாக பார்ப்பார்கள். நம்மளை சொந்த தாயே சில நேரங்களில் அம்மா ஏதாவது பண்ணுமா என்று நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பார்கள்.
அப்படி பார்க்கும் பொழுது எவ்வளவு வேதனையாக இருக்கும். எத்தனையோ பெண்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். குழந்தை பாக்கியம் இல்லை என்று தற்கொலை செய்திருக்கிறார்கள். இதோ நமது பங்கிலே நிறைய நபர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள். என்கிட்ட வந்து கேட்டாங்க நிறைய பேர், ஃபாதர் என்னுடைய அண்ணனுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு. ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, ஃபாதர் நம்முடைய பங்கில் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அவங்களுக்காக ஜெபம் செய்யுங்க. எனவே விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம் நிறைய நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லவே இல்லை. இந்த குழந்தை பாக்கியம் என்பது பெண்களுக்கு மட்டும் உரியது அல்ல, மாறாக ஆண்களுக்கும் உரியது தான். தொடக்க நூல் எடுங்கம்மா. தொடக்க நூல் 15வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை வாசிங்க. அப்பொழுது ஆபிராம், ஆபிரகாமா ஆபிராமா அபிராம், சரிங்களா? யார் அவரு? ஆபிராம் யாரு? சாராவுடைய, சாராயுடைய கணவர். சாரா இல்ல, சாராய். அவருடைய பேர் என்னது? சாராய். ஆபிரகாம் இல்ல, ஆபிராம். ஆபிராமுக்கு என்ன பண்றார்? என்ன வாசிங்க, அப்படி தொடர்ந்து வாசிங்க. என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு என்னதான் தருவி? யார் கேட்கிறா? ஒரு ஆண் கேட்கிறார். ஒரு ஆண் ஆண்டவர். சாராய் கேட்கவே இல்லை. சாராய் கடவுள் கிட்ட கேட்கவே இல்லை. யாரு கேட்கிறா? ஆபிரகாம். ஆபிரகாம் இல்லை, ஆபிராம் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே நீர் எனக்கு என்னதான் தரப்போகின்றீர்? அப்புறம் அடுத்த லைன் வாசிங்கம்மா. எனக்கோ குழந்தை இல்லை. என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே நீர் எனக்கு என்னதான் தரப்போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை, நானோ குழந்தை இல்லாமல் அவதியுற்றிருக்கின்றேன். எனக்கு அப்புறம் யார் என்னுடைய குடும்பத்தை ஆளப் போகிறார் என்று எனக்கு தெரியவில்லை என்று ஆபிராம் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கின்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எடுத்து வாசிங்க. 15:4 வாசிங்க. 4வது வசனத்தை வாசிங்க. யார ஒருத்தர் வாசிங்கம்மா. வாசிங்கம்மா, சத்தமா வாசிங்க. உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளனாவான். உனக்கு பிறப்பவனே, உனக்கு குழந்தை பிறக்கும் என்பதை ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று. 17:6-16 வாசிங்க. 17-16 வாசிங்க. 17வது அதிகாரம் 16வது இறை வார்த்தை. அதுக்கு முன்னாடி வாசனத்தை வாசித்தோம் என்றால், சாராய் நீ சாராய் என்று அழைக்கப்பட மாட்டாய், இனிமேல் சாரா என்றுதான் அழைப்பாய். அப்புறம் அவளுக்கு நான் ஆசி வழங்குவேன், அவள் வழியாக உனக்கு ஒரு மகனை தருவேன். இதோ யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறீர்களோ உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு என்ன சொல்றாரு? உனக்கு நான் ஆசி வழங்குவேன், உனக்கு குழந்தை வரத்தை நான் அருளுவேர் என்று. அதே மாதிரி என்ன நடக்குது? 21:2 வாசிங்க. 21:2 என்ன சொல்றார் கடவுள்? கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு, யாருக்கு? ஆபிரகாம் இல்லை, ஆபிரகாமுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆபிரகாமுக்கு மகன் பிறக்கும் பொழுது அவருடைய வயசு என்ன? 100, 90, 80, 70, 110? அப்படியே கொஞ்சம் கீழே வாசிங்க. அப்படியே கீழே போங்க. 21க்கு கீழே வாசிங்க. 23, 24 வாசிங்க. சரி விட்டுருங்க. அடுத்து வாங்க. தொடக்க நூல் 25 எடுங்க. தொடக்க நூல் 25. இங்க யாரு வரா? தொடக்க நூல் 25, 21 வாசிங்க. ஈசாக்கு மலடியாயிருந்த தம் மனைவிக்காக யார் மன்றாடுறா? ஈசாக்கு மன்றாடுறார். யாருக்காக? தன்னுடைய மனைவிக்காக. மனைவி மன்றாடவில்லை. யார் மன்றாடுறா? ஈசாக்கு முட்டி போட்டு பிரேயர் பண்றார். கடவுளே, என்னுடைய மனைவி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார், நீர் அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடும் என்று. ஆண்டவர் அதுக்கு என்ன கொடுக்கிறார்? 23 வாசிங்க.
23 ஆண்டவர் அவரை நோக்கி, உன் கருப்பையில் எத்தனை இனங்கள்? 2 இனங்களை உருவாக்குகின்றார். எத்தனை? 1 இல்லை, 2 இனங்களை அவர் உருவாக்குகின்றார். என்ன பண்றார்? ஈசாக்கு முட்டி போட்டு ஜெபம் செய்கிறார். பல பேர் ஜெபம் செய்யறதே கிடையாது. முதல் வெள்ளி ஆனா நற்கருணை ஆராதனை இருக்கும் என்பது நிறைய பேருக்கு தெரியும். எத்தனை பேர் வராங்க? எத்தனை இடம் காலியா இருக்குது? நம்ம பங்கில் மொத்தம் எத்தனை குடும்பம் இருக்குது? எத்தனை குடும்பம் இருக்குது மொத்தம்? யார் வரா? முதல் புதன்கிழமையான எத்தனை பேர் வராங்க? வரதே இல்லை கோவிலுக்கு. ஏனால் நம்ம மற்ற காரியங்களில் பிஸியாக இருக்கின்றோம். ஸ்பெஷல் கிளாஸ் போகணும், வேலைக்கு போகணும், யாரும் போகக்கூடாது என்று சொல்லவே இல்லை. எத்தனை பேர் வரீங்க? ஆனால் முட்டி போட்டு ஈசாக்கு ஜெபம் செய்ததனால் மட்டும்தான் அவருடைய மனைவிக்கு 2 குழந்தைகளை அவர் கொடுக்கின்றார். 2 பெரிய இனங்களை அவர் கொடுக்கின்றார். அடுத்தது 1 சாமுவேல் 1:5 வாசிங்க. 1 சாமுவேல் 1:5. யார் வரா? அன்னா வருகிறாள். அன்னாள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார். என்ன நடக்குது? 1:5. அன்னா மலடியாக, ஆண்டவர் அவரை மலடியாக வைத்திருக்கின்றார். 10வது வசனத்தை வாசிங்க. அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். என்ன சொல்றாரு? எனக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை நான் உமக்கு அர்ப்பணிப்பேன் என்று. என்ன நடக்குது? 20வது வசனத்தை வாசிங்க. 20வது வசனம். உரிய காலத்தில் என்ன நடக்குது? அன்னா கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுக்கிறார். அவளுக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க? சாமுவேல் என்ற பெயரை சூட்டுகிறார். எனவே நாம் எப்பொழுது அழுது புலம்புகின்றோமோ, நிறைய பேர் கண்ணீர் விடுறதே கிடையாது. பக்கத்து வீட்டில் அக்காங்க கிட்ட போய் அழுதுட்டு இருப்பாங்க, அக்கா எங்கள் வீட்டில் இந்த கஷ்டம் நடக்குது, அந்த கஷ்டம் நடக்குதுன்ட்டு. ஆனால் யாருக்கிட்ட வந்து அழணுமோ அதை மட்டும் செய்யவே மாட்டார்கள். திருப்பாடல் 56:8 வாழ்க்கையில் நீங்கள் மறக்கவே கூடாது. உங்கள் ஒவ்வொருத்தருடைய வேதனைகளையும் அவர் அறிந்திருக்கின்றார். உங்கள் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கின்றார். நீ இப்போ எப்பொழுதெல்லாம் கண்ணீர் விட்டு அழுகின்றாயோ அதை சேர்த்து வைத்து உனக்கு தேவையான உரிய காலத்தில் அவர் உனக்கு தருவார். அடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின நற்செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நபர். லூக்கா 1:17. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நபர். யார் வரா? எலிசபெத் அம்மாள். என்ன வயசாகுது 2 பேருக்கும்? என்ன நடக்குது? வாசிங்க. எலிசபெத்துக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் கருவுற இயலாதவராய் இருந்தார், மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவராய் இருந்தால். ஆனால் என்ன நடக்குது? என்ன நடக்குது? எடுத்து வாசிங்க. 1:36. 1:36 என்ன நடக்குது? உறவினராக எலிசபெத்து தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். அடுத்த லைன் வாசிங்க. அதுதான் முக்கியமான லைன். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். தூய ஆவியால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. நம்ம எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்போம், டாக்டர்ஸ் எல்லாம் கை விரிச்சிருப்பாங்க, என்னால் இதுக்கப்புறம் கடவுள் மட்டும்தான், எங்களால் முடியாது என்று கை விரித்திருப்பார்கள். ஆனால் இவர் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். நான் இவரை பிடித்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேனாம். ஆபிரகாம் இவரை பிடித்ததனால்தான் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. ஈசாக்கு மண்டியிட்டு இவரிடம் மன்றாடினால்தான் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. அன்னா இவரிடம் அழுது புலம்பியதனால் மட்டும்தான் இவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. எலிசபெத்து கருவற இயலாதவர் என்று சொன்னவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தவர் இவர் ஒருத்தர் மட்டும்தான். யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ தயவு செய்து அழுது புலம்புங்கள். இவர் ஒருத்தர் மட்டுமே உரிய காலத்தில் உங்களுக்கு தேவையான அந்த நேரத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர். குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் எல்லாம் நீங்கள் பாக்கியவான்கள். தயவு செய்து உங்கள் குழந்தைகளை நல்ல நெறியில் நீங்கள் வளர்க்க வேண்டும். இல்லை என்றால் அதற்கு நீங்கள்
பதில் சொல்ல வேண்டும். இந்த காலத்தில் எந்த குழந்தைய பிள்ளையை பெற்று போட சொன்னால் என்ன பெற்று போட்டுறாங்க? எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் அடிக்கடி சொல்லுவான் என்னை பார்த்து, பிள்ளையை பெற்று போட சொன்னால் தொல்லையை பெற்று போட்டாங்க சொல்லிட்டு. பல்வேறு குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க? தொல்லையாக தான் இருக்கிறாங்க. சொல் பேச்சு கேட்குறதே கிடையாது. இப்போ நீங்கள் சந்தோஷமாக விட்டுருவீங்க, என் குழந்தை கெத்தாக நடக்கிறான்னு சொல்லிட்டு. பிற்காலத்தில் அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அவன் உங்களையே கேள்வி கேட்பாங்க. தயவு செய்து குழந்தை பெற்ற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள். தயவு செய்து குழந்தைகளை சிறந்த முறையில் வளர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நாம் அனைவரும் இப்பொழுது எழுந்து நிற்போம். இதோ இவரை மட்டுமே நாம் கட்டி அணைத்து கொள்வோம். இவர் நம்ம கூட இருந்தார்னா எந்த பிரச்சனையும் வராது. அனைவரும் எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். என் கூடவே இரும் என்ற பாடல் அனைவருக்கும் தெரிந்த பாடல், சரிங்களா? அந்த டிவியில் போடுவாங்க வார்த்தைகளை, வாயை திறந்து பாடுங்கள், சத்தமாக பாடுங்க, சரிங்களா? தயவு செய்து பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, நான் கண்ணீர் விட்டு அழும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, என்னன்னு என்னை பார்த்து சிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு தயவு செய்து அதை மாதிரி பண்ணாதீங்க. கடவுளை பார்த்து கண்ணீர் விட்டு அழுங்கள். நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி பெறும். யாரெல்லாம் உடல் நோயினால் கஷ்டப்பட்டு நெஞ்சு வலி, வயிற்று வலி, கால் வலி, தலைவலி என்று வைத்திருக்கிறீர்களோ, யாரெல்லாம் கடனுக்கு மேலே கடன், கடனுக்கு வட்டிக்கு மேலே வட்டி கொடுத்து கொடுத்து நமது குடும்பமே ரொம்ப சின்ன பின்னமாக இருக்கிறது. கடன் தொல்லையில் இருக்கக்கூடியவங்க எத்தனையோ நபர்கள் கணவர் இல்லாமல் தனியாக தனி மரமாக இந்த உலகத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு வேதனையானது! இந்த உலகம் அவர்களை சும்மா விட்டுடுமா? எத்தனை பெண்மணிகள் தைரியமாக நின்று தனது குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஆண்கள் மனைவி இல்லாமல், புருஷன் இல்லைனா கூட வாழ்ந்துடலாம், ஆனால் அம்மா இல்லாமல் அந்த வாழ்க்கை வாழ்கிறது கொடூரமான வாழ்க்கை. எத்தனையோ ஆண்கள் இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இவர் மட்டும்தான். எனவே வாயை திறந்து சத்தமாக என் கூடவே இரும் ஆண்டவரே என்ற பாடலை நாம் பாடல்கள் குழுவோடு சேர்ந்து பாடுவோம். வாயை திறந்து சத்தமா பாடுங்க. வாயை திறந்து என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சத்தமாக வாயை திறந்து என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அப்பா, எங்க வாழ்க்கை இருள் அடைந்து போயிருக்கிறது அப்பா. கடன் தொல்லையினால பல்வேறு பிரச்சனைகள், வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம போயிடுச்சப்பா. அப்பா, கடன் தொல்லையினால நான் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நான் நடக்கிறேன் அப்பா. அப்பா, என்னுடைய மகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்பா. ஊர் மக்கள் எல்லோரும் என் மகளை பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது அப்பா. இதோ என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் நீர் ஒரு வெளிச்சமாக வாரும். இதோ எங்கள் வாழ்க்கையில் நீர் வெளிச்சமாக வாரும் அப்பா. இதோ நாங்கள் நோயிலே அவதிப்பட்டு இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இருளிலே மடிந்து கொண்டிருக்கின்றோம் அப்பா. எங்கள் வாழ்க்கைக்கு நீர் வெளிச்சமாக வாரும் அப்பா. அனைவரும் வாயை திறந்து இதோ வெளிச்சமாக வரக்கூடிய தேவனை நமது இல்லத்திற்கு அழைத்து செல்வோம். வாயை திறந்து சத்தமாக இருளான வாழ்க்கையிலே வாயை திறந்து சத்தமாக, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான
வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே. இதோ வெளிச்சமாக வருகிறோடு தேவன் இதோ அந்த வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கின்றார். என் ஜீவனும் நீரே. இதோ நம்மை தொட்டு இருளிலிருந்து நம்மை அகற்றி வெளிச்சமான பாதைக்கு நம்மை அழைத்து செல்கின்றார். அப்பா, இதோ நீர் என் கண்களை தொடும், இதோ நீர் என் வாய்களை தொடும், இதோ நீர் என் கரங்களை தொடும், இதோ நீர் என் இதயத்தை தொடும். அப்பா, அப்பா, நீர் அதோ என் வயிற்றை தொடும். அப்பா, இதோ என் வயிற்றிலே கருவை உருவாக்கும். அப்பா, அப்பா, இதோ இருளிலிருந்து என்னை நீர் வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லும். அப்பா, இதோ தகப்பனே, இதோ நீர் எம்மை கரம் பிடித்து வழி நடத்தும். அப்பா, இதோ இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய தேவன் நம் ஒவ்வொருவரையும் உற்று நோக்குகின்றார். இதோ நாம் கண்ணீர் சிந்தும் நேரத்தில் இதோ நமக்கு ஒரு தாயாக இருந்து நமது கண்ணீரை துடைக்கின்றார். நாம் காயப்பட்டு நொறுங்கப்பட்டு உடைந்து போன நேரத்தில் ஒரு தகப்பனாக இருந்து நம்மை வழி நடத்துகின்றார். எனக்கு அம்மாவாக, எனக்கு அப்பாவாக இருந்து நமக்கு எல்லாமாக இருந்து நம்மை வழி நடத்துகின்றார். சத்தமாக வாயை திறந்து நாம் பாடுவோம். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் கரவழி எழுப்பி கரங்களை தட்டி காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. சத்தமாக வாயை திறந்து கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே. காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. இதோ அம்மாவாக இருக்கின்றார், அப்பாவாக இருக்கின்றார், நமக்கு எல்லாமாக இருக்கிறார். இதோ நம்மை வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லக்கூடியது. அப்பா, இதோ நீர் என்னை தொடும். அப்பா, இயேசுவே, இயேசுவே, நீர் என்னை தொடும். அப்பா, இதோ எங்கள் பங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அப்பா, நீர் என் கூடவே என்னை வழி நடத்தும். அப்பா, அப்பா, இந்த ஊர் மக்கள் என்னை ஒரு மாதிரி ஏளனமாக பார்க்கிறார்கள். அப்பா, நான் தலை குனிந்து அசிங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றேன். அப்பா, தயவு செய்து எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நீர் கொடுத்தருளும். அப்பா, இதோ ஒவ்வொருவரும் வியாதியினாலே பல்வேறு பிரச்சனையினாலே நாங்கள் அவதியுற்று கொண்டிருக்கின்றோம். அப்பா, அப்பா, குறிப்பாக வயதானவர்களை நீர் தொடும். அப்பா, இதோ கால் வலி, மனவலி, வேதனை, சோதனை என்று பல்வேறு நபர்கள் அவதியுற்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பா, இதோ குடும்பமாக நாங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் அனைத்து சோதனைகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் அனைத்து நோய் நொடி பிணி பிசாசு மன வருத்தங்கள் ஏக்கங்கள் கவலைகள் வேதனைகள் சோதனைகள் அப்பா, நீர் அனைத்திலும் இருந்தும் நீர் எங்களை விடுவித்தருளும். அப்பா, நீரே எனக்கு மருத்துவராக, நீரே எனக்கு நண்பராக, நீரே எனக்கு எல்லாமாக இருந்து வழி நடத்தியருளும். சத்தமாக வாயை திறந்து வியாதியின் நேரத்திலே சத்தமாக வாயை திறந்து எல்லோரும் சத்தமாக வியாதியின் நேரத்திலே கரவழி எழுப்பி சத்தமாக சோதனை நேரத்தில் நண்பரானீரே, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, நீர் இல்லாதப்பா என் வைத்தியம் நீரே, என் நண்பரும் நீரே. அனைவரும் தன்னுடைய இதயத்தில் கர வைத்து நம்முடைய இதயத்தில் கை வைத்து திரும்ப திரும்ப இந்த பாடலை பாடுவோம். என் கூடவே இரும் என்ற வரிகளை நான் திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை பாடிக்கொண்டே இருப்போம். இதோ நெஞ்சிலே நமது கரங்களை வைத்து
அப்பா நீர் என் கூடவே இரும் அப்பா. அப்பா நீர் என் கூடவே இரும் அப்பா. அப்பா நீர் என் கூடவே இரும் அப்பா. என் கூடவே இரும், என் கூடவே இரும் அப்பா, என் கூடவே இரும் அப்பா. சத்தமாக வாயை திறந்து இந்த வரிகளை நாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்போம். அப்பா நீர் என் கூடவே இரும் அப்பா. அப்பா நீர் என் கூடவே இரும் அப்பா. அப்பா நீர் என் கூடவே இரும் அப்பா. நீர் என் கூடவே இரும். இயேசுவே வாயை திறந்து இயேசுவே என் கூடவே இரும். இயேசுவே என் கூடவே இரும். இயேசுவே நீர் என் கூடவே இரும். இயேசுவே நீர் என் கூடவே இரும் அப்பா. இயேசுவே என் கூடவே இரும். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நற்கருணை தேவன் பீடத்தின் முன்பாக வந்து நிற்பார். விருப்பம் உள்ளவர்கள் நற்கருணை நாதரை உங்கள் இரு கரங்களால் தொட்டு ஜெபம் செய்துவிட்டு நீங்கள் செல்லலாம். இப்பொழுது நற்கருணை ஆண்டவர் பீடத்திற்கு முன்பதாக கீழே இறங்கி வருவார். தயவு செய்து வரிசையாக வந்து அவரை தொட்டு குணம் பெற்று செல்லுங்கள். நீங்கள் வரும்பொழுது பாடகர் குழுவினர்கள் தொடர்ந்து பாடல் பாடிக்கொண்டே இருப்பார்கள். தயவு செய்து வரிசையில் வாருங்கள். விரைவாக வந்து விரைவாக செல்ல வேண்டும். பாடகர் குழுவினர்கள் நீங்கள் அந்த பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. என்னை கண்டாரே, அணைத்து கொண்டாரே. என்னை கண்டாரே, அணைத்து கொண்டாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அருகில் வந்தாரே, மனது உருகினாரே. அருகில் வந்தாரே, மனது உருகினாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே. காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ரசத்தை வார்த்தாரே, ரட்சிப்பை தந்தாரே. ரசத்தை வார்த்தாரே, ரட்சிப்பை தந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.
என்னை வார்த்தாரே, அபிஷேகம் செய்தாரே. என்னை வார்த்தாரே, அபிஷேகம் செய்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. சபையில் சேர்த்தாரே, வசனத்தால் காப்பாரே. சபையில் சேர்த்தாரே, வசனத்தால் காப்பாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. மீண்டும் வருவாரே, அழைத்து செல்வாரே. மீண்டும் வருவாரே, அழைத்து செல்வாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். மாண்புயர் கீதம். மாண்புயர் அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாம் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உந்தன் அதிமிக மகிமைகே, எல்லாம் உமைக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமைக்காக. எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க, புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.